இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களிலும் நாம் மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் உள்ள வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை வாக்குத்தத்தமாக கொண்டு அதை அடிப்படையாக கொண்டு சிந்தித்து வருகிறோம். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே இஸ்ரவேல் மக்கள் அதிசயங்களை கண்டது போல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களை காண செய்வார் என்ற அடிப்படையிலே நாம் ஒவ்வொரு நாளும் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு செய்த அதிசயமாக ஒரு அதிசயத்தை நாம் காணப்போகிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாத்திராகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். கர்த்தர் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கூட்டி செல்லும்போது வனாந்தர பாதையை தெரிந்தெடுத்தார். வனாந்தர பாதை வழியாக சென்றதனால்தான் 40 ஆண்டுகள் அவர்கள் பிரயாணப்பட வேண்டியதாய் போயிற்று. ஒருவேளை கர்த்தர் நினைத்திருந்தால் எளிதாக மற்ற நாடுகள் வழியாக கூட்டி சென்றிருக்க முடியும். ஆனால் கர்த்தருடைய விருப்பம் அது அல்ல. ஏனென்றால் கர்த்தர் இஸ்ரவேல் மக்கள் மீது வைத்திருந்த பாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? மற்ற நாடுகள் வழியாக செல்வது சீக்கிரமாக சென்று விடலாம் என்றாலும் ஒவ்வொரு நாட்டு வழியாக செல்லும் போதும் அங்குள்ள நாட்டு மக்கள், அங்குள்ள அரசர்கள் இஸ்ரவேல் மீது போர் தொடுப்பார்கள். எனவே இஸ்ரவேல் மக்கள் மனமடிவு அடைந்து விடுவார்கள். எனவே இஸ்ரவேல் மக்கள் மனமடிவு அடையக்கூடாது என்பதற்காகவே இஸ்ரவேல் மக்களை வனாந்தர பாதையாக கர்த்தர் வழிநடத்த விரும்புகிறார். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு செல்கிறார்கள். அப்பொழுது பார்வோனின் சேனை அவர்களை பின்தொடர வருகிறது. கர்த்தரும் கடந்த ஆண்டிலே நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்திருப்பார். எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் நம்மை வழி நடத்தியிருப்பார். இது கர்த்தருடைய சித்தம். இந்த ஆண்டிலும் கர்த்தர் நம்மையும் சமாதான தாபரங்களிலே குடியிருக்கும்படி கிருபை செய்வார். எந்த கவலைகளோ கஷ்டங்களோ வேதனைகளோ எந்த இழப்புகளோ இல்லாமல் பார்த்து கொள்ளும்படியாக அதிசயத்தை கர்த்தர் நமக்கு செய்வார். இஸ்ரவேல் மக்கள் மேல் பிரியமாயிருந்த கர்த்தர் நம்மளோடும் இருப்பார். யுத்தத்தை கண்டால் அடைவார்கள் என்று இஸ்ரவேல் மக்கள் மேல் கிருபையாயிருந்த கர்த்தர் நம்மேலும் கிருபையாயிருப்பார். இந்த ஆண்டு முழுவதும் இனிவரும் நாட்களிலும் எந்த சேதமும் இல்லாமல் நாம் சமாதானமாய் குடியிருக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். நாம் பார்ப்போமானால் இஸ்ரவேல் மக்களை எகிப்தியர் பின்தொடர வேண்டும் என நினைக்கிறார்கள். செங்கடல் அவர்கள் குறுக்காக நிற்கும்போது எகிப்தியர் அவர்களை பின்தொடர்ந்து மறுபடியும் கூட்டிக் கொண்டு அவர்களை அடிமைப்படுத்தி விடலாம் என்று நினைத்து அவர்களை பின்தொடர்கிறார்கள். எகிப்தின் சேனை இஸ்ரவேலர் பாளையம் இருக்கும் இடத்திலே அருகிலே வந்தவுடன் இஸ்ரவேலர்கள் அதை கண்ணோக்கி பார்க்கிறார்கள். இஸ்ரவேலர் மக்கள் மனமடிவு அடைகிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் மக்கள் மனமடிவு அடையக்கூடாது என்பதற்காக தான் வனாந்தர பாதையாக நடத்தினார். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் இப்பொழுது மனமடிவு அடைகிறார்கள். எனவே இந்த நேரத்திலே இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்கிறார்கள்? கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்கள். கர்த்தரை நோக்கி தங்களுடைய விண்ணப்பங்களை ஏறடிக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தரை நோக்கி தங்கள் விண்ணப்பங்களை ஏறடிக்கும் பொழுது கர்த்தர் மோசேயிடம் தன்னுடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். என்ன சொல்கிறார் என்றால், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று கர்த்தர் இஸ்ரவேலர்களுக்கு மோசேயின் மூலம் சொல்கிறார். மேலும் கர்த்தர் இஸ்ரவேலர்களுக்கு இன்னொரு வார்த்தையும் கொடுக்கிறார். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று வாக்கு கொடுக்கிறார். பாருங்கள், எவ்வளவு நல்ல தேவன் நமக்கு. இஸ்ரவேல் மக்கள் இப்பொழுது பார்வோன் சேனை பின்தொடர்ந்து வந்ததால் மனமடிவு அடைந்து விட்டார்கள் என்று கர்த்தருக்கு தெரிகிறது. எனவே
கர்த்தர் என்ன சொல்கிறார்? நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று சொல்கிறார். பயப்படாதிருங்கள் என்று முதலாவது இஸ்ரவேலரை தேற்றுகிறார். நீங்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை என்று அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். மேலும் அவர்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று. பார்வோன் சேனை எதிர்த்து வருகிறது. இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்வோம் என்று திகைத்து கொண்டிருக்கிற நேரத்திலே கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் உங்களுக்காக நின்று யுத்தம் செய்வார், கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று. நம்மளுடைய எந்த சூழ்நிலையிலும், நம்மளுடைய எந்த அசாதாரண சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது சூழ்நிலை நம்மளை பயப்படுத்தும். அந்த சூழ்நிலையை பயப்படுத்தும் சூழ்நிலையை பார்த்து தான் கர்த்தர் நம்மளை பார்த்து தான் சொல்கிறார், அந்த சூழ்நிலையை பார்த்து நீ பயப்படாதே என்று. அந்த சூழ்நிலையை நாம் ஒருவேளை சந்திக்க முடியாது, ஒருவேளை நம்மால் அதை மேற்கொள்ள முடியாது என்று கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் சொல்கிறார், அந்த சூழ்நிலையில் இருந்து உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் இஸ்ரவேல் மக்கள் அப்படிப்பட்ட மனமடிவில் இருக்கும்போது எகிப்தியர் இஸ்ரவேலரோடு போரிட்டால் என்ன நடக்கும்? இஸ்ரவேல் மக்களிலே பாதி பேர் மரித்து போகக்கூடும். எகிப்தியர் பாதி பேர் மரித்து போவார்கள், ஆனால் இஸ்ரவேலரிலும் பாதி பேர் மரித்து போவார்கள். ஆனாலும் கர்த்தர் இஸ்ரவேலர்களை யுத்தம் செய்ய அனுமதிக்கவில்லை. ஏனென்றால் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று. இஸ்ரவேல் மக்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போகும்போது எந்த சேதமும் இல்லாமல் எகிப்திலிருந்து கூட்டிக் கொண்டு செல்கிறார். அதே போல முடிவு பரிந்தும் கூட்டிக் கொண்டு செல்ல வேண்டும் என விரும்புகிறார். எனவே கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணி அவர்கள் எதிரிகளை முறியடிக்க திட்டமிடுகிறார். இஸ்ரவேல் மக்கள் செங்கடலை கடந்து செல்லும்போது எகிப்தியரையும் இஸ்ரவேலரை பின்தொடரும்படி அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்துகிறார். ஆனால் எகிப்தியர் இஸ்ரவேலரை நெருங்கி வரும்போது சூழ்நிலையிலே மேகஸ்தம்பத்தினால் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் இடையே அந்த மேகஸ்தம்பத்தை அனுப்புகிறார். அது இஸ்ரவேலருக்கு அது பெரிய காரில் போல இருந்ததாக வேதத்திலே பார்க்கிறோம். மேலும் இஸ்ரவேல் மக்கள் எளிதாக செங்கடலை கடந்து சென்று விட்டனர். ஆனால் எகிப்தியரின் சேனைகள் எளிதாக கடந்து செல்ல முடியவில்லை. அவர்கள் சேனையை கர்த்தர் கலங்கடித்தார். மேலும் என்ன செய்தார் என்றால், இஸ்ரவேலருடைய மனம் அவர்கள் கண்கள் காணும்படியாக எகிப்தியரின் அனைத்து சேனைகளையும் தண்ணீரிலே மூழ்கி அவர்களை கொன்று போட்டார். பாருங்கள், கர்த்தர் இஸ்ரவேலருக்காக யுத்தம் பண்ணினார். எகிப்தியரில் அனைவரும் மாண்டு போகும்படி செய்தார். இஸ்ரவேலரிலோ ஒரு சேதமும் இல்லை. இந்த நாட்களிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் சூழ்நிலைகள் ஒருவேளை நம்மை பயமுறுத்தலாம். நமக்கு எதிராக எழும்புபவர்கள் ஒருவேளை நம்மை பயமுறுத்தலாம். வியாதி ஒருவேளை நம்மை பயமுறுத்தலாம். கடன் பிரச்சனை ஒருவேளை நம்மை பயமுறுத்தலாம். இன்னும் என்னென்ன காரியங்களில் நாம் பயப்பட்டு இருக்கிறோமோ, என்னென்ன சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லாமல் இருக்கிறதோ, அனைத்து சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மோடு இருப்பார், நம்மை பாதுகாப்பார். கர்த்தர் முதலாவது சொல்வது என்னவென்றால், அந்த சூழ்நிலையை பார்த்து நீ பயப்படாதே, நீ என்னுடைய பிள்ளை, நான் உன்னை பாதுகாத்துக் கொள்வேன், நான் உனக்கு ரட்சிப்பை தருவேன் என்கிறார். கர்த்தர் நம்மோடு இருந்து நமக்கு ரட்சிப்பு தருவார். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நம்மளுடைய அசாதாரண சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் மாற்றி போடுவார். கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். இஸ்ரவேலருக்கு செய்த அதிசயத்தை போல நம்மையும் இந்த ஆண்டிலும் இனி வரும் நாட்களிலும் அதிசயங்களை காண செய்வார் என்பதிலே சந்தேகமில்லை. ஜெபம். கர்த்தாவே, இந்த நாளிலும் இஸ்ரவேல் மக்களுக்காக நீர் யுத்தம் பண்ணினீர், அவர்களை பார்த்து பயப்படாதே சொன்னீர். அதுபோல நாங்களும் எங்களுடைய அசாதாரண சூழ்நிலையை பயப்படாமல் இருக்கும்படியாக நீர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர். நாங்கள் அசாதாரண சூழ்நிலையை பார்த்து பயப்படாமல் நீர் எங்களுக்காக இறங்கி எங்களுக்காக யுத்தம் செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம். அப்படியாக நீர் எங்களோடு இருந்து எங்களுக்காக யுத்தம் செய்து எங்களுடைய அசாதாரண சூழ்நிலைகள் எதுவும் எங்களை மேற்கொள்ளாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆண்டு முழுவதும் இனி வரும் நாட்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நாட்களிலும் நாங்கள் சமாதான தாபரங்களில் குடியிருக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்து அதிசயத்தை நிறைவேற்றி தர வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.